Hi friends, bashaskitchen la இன்னைக்கு நம்ம பஞ்சாபி டாபா ஸ்டைல் மட்டர் பனீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மட்டர் பனீர் செய்யிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு குறிப்பு நான் இதல சொல்ல போறேன். இந்த மட்டர் பனீரை டாபா ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். மட்டர் பனீர் டாபா ஸ்டைல் செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கோங்க. அதுல ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுங்க. 1 இல்ல 2 தக்காளி சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல இத நான் சேர்த்துக்க போறேன். கொஞ்சமா தண்ணி விட்டு இத பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட கிச்சனுக்காக நான் ஒரு புது சாட் பேன் ஒன்று வாங்கினேன். இது மேயர் கம்பெனியோடது. என்னோட அனோடைஸ்டு பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குழம்பு வைக்கிறது அப்புறம் கிரேவி வைக்கிறது. அது கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்றதுனால இந்த புது பேன் வந்து நான் மேயரில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2400 rupees. மேயரோட ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இல்லைன்னு சொல்லலை. பட் PO4 ஃப்ரீ 100%, அப்புறம் லெட் ஃப்ரீ, அப்புறம் காட்மியம் ஃப்ரீ அப்படின்றதுனால இது வந்து குக் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாக இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறேன். நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா potsandpans.in அப்படின்ற ஒரு வெப்சைட்குள்ளே போய்ட்டு BK150 டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் அப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஃப்ளேம் வந்து லோ பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் இதில் ஜீரகம் சேர்த்துட்டு அதையும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இதில் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பேஸ்ட்டும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் மிளகா பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மசாலாவில் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். தாபா ஸ்டைல் மட்டர் பன்னீர் செய்யறதுக்கு ஒரே ஒரு குறிப்பு தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், அடுத்த 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த கலர் ஆரஞ்சிலேருந்து லைட் ரெட், அப்புறம் மறுபடியும் டார்க் ரெட் கலரில் மாறணும். அப்போ வரைக்கும் இது நல்லா நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். வெங்காயம் தக்காளி தொக்கு செஞ்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்து இந்த மாதிரி அல்வா மாதிரி திரண்டு வர்ற வரைக்கும் இதை கொதிக்க விடணும். இப்போது லைட் ரெட்லேருந்து டார்க் ரெட் கலர் ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வெளியே சைட்ஸ்லலாம் வரணும். இந்த அளவுக்கு இதை கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போது இதில் உரிச்சு வச்ச பட்டாணியை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இந்த பேன் நம்ம சேனலுக்கு கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட் கோடோடு நான் வாங்கினதுனால இது 2400க்கு பதிலாக நான் 2000 rupeesலேயே வாங்கிட்டேன். இந்த மேயர் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். பட்டாணி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் இப்போது பன்னீர் பீசஸ் சேர்த்துக்க போகிறோம். பன்னீர் பீசஸை சேர்த்துட்டு கொஞ்சம் ஜென்டிலாக இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் வேகிறதுக்கு இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க விடலாம். நான் இன்றைக்கி இதை சப்பாத்திக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் இதை திக் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேன். தாபா ஸ்டைல் மட்டர் பன்னீர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் இதில் கரம் மசாலா பவுடர் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தாபா ஸ்டைல் மட்டர் பன்னீர் தயார். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு டிஷ் அவுட் பண்ணிடலாம். இதே மாதிரி சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபிஸ் வேணும்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பார்க்கலாம்.
10 வகையான சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபீஸ் நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அதில் என்னென்ன ரெசிபீஸில் ஆட் பண்ணலாம் அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் மட்டர் பன்னீர் செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.